xy plus y square. Okay. Then next, third one is x square minus y square. X square minus y square is the same meaning of like a square minus a b square formula. That is represent like a x minus y into x plus y. Okay. ஸோ இது ஈஸியான ஃபார்முலாஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றதுனால இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்படியே டிஸ்பிளேல பார்க்கும்போதே நீங்க படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்டுக்கு போய் திரும்ப படிக்க தேவை. ஓகே, என்னென்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் x plus y whole square, that is represent like x square plus 2xy plus y square. மைனஸ்னா செகண்ட் பிளேஸ்ல இங்க இருக்கு இல்லீங்களா, இங்க மட்டும் மைனஸ் யூஸ் பண்ணா போதும். ஓகே, மைனஸுக்கும் பிளஸுக்கும் அதான் வேரியேஷன். x square minus 2xy plus y square. Okay, what is the meaning of x square minus y square? That is look like x minus y into x plus y. Three formulas தான். ஓகேங்களா, இந்த த்ரீ ஃபார்முலாஸ் வீட்ல போய் நீங்க படிக்கவே கூடாது, இங்கேயே படிச்சிடணும். ஃபைன். இதுக்கு இந்த த்ரீ டேர்ம்ஸ்ல இருந்ததுன்னா லைக் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்ல இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஆஃப்டர் தட் ஸோ 2 நீங்க மல்டிபிள் பண்ணிக்கணும் லைக் 2 இன்டு எக்ஸ் ஒய், லைக் சைக்கிளிக் ஆர்டர் எக்ஸ் ஒய் இசட் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி 2 இன்டு எக்ஸ் ஒய் பிளஸ் 2 இன்டு ஒய் இசட் plus 2 into zx or xz. Okay, you can take any way. Then this is important because இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிறைய क्वेश्चंस வரும். Very important formulas. x plus y whole cube and x minus y whole cube. Actually இந்த ஃபார்முலாவை நம்ம 2 டைப்ஸா எழுதலாம். பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, பேசிக்கா நம்ம யூஸ் பண்றது இதுதான். ஆக்சுவலி இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றோம் பாருங்க. கியூப் வரதுனால எப்படி நம்ம எக்ஸ் ஸ்கொயர்ல ஸ்கொயர் டேர்ம் யூஸ் பண்ணோமோ சேம் லைக் கியூப் வரதுனால எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் அப்படின்னு யூஸ் பண்றோம். ஓகே, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் as well as 3 times of xy then x plus y. சப்போஸ் மைனஸ் டேர்மா இருந்தா எங்கெல்லாம் y ஆட் டேர்ம்ல இருக்கோ அதெல்லாம் இங்க நெகட்டிவ்ஸா இருக்கும். ஆட் டேர்ம் மீன்ஸ் லைக் y power 3 y power 1 இது மாதிரி இருந்ததுன்னா லைக் திஸ் y power 1, இங்கேயும் y power 1 இருக்கு பாருங்க. ஓகேங்களா, சோ அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ்ல வரும். ஜெனரலி we can consider y term is a negative, அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சோ x term அப்போ ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு as well as inside the bracket the 2 பிளேஸ்லயும் பிளஸ்ல இருக்கு பாருங்க. ஓகே, பேசிக் கான்செப்ட். இந்த 2 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, எஸ். The next one, seventh one la formula பாருங்க. நான் சொன்னேன் இல்லீங்களா அந்த 2 types of formula இருக்குன்னு, அதை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். லைக் x cube minus y cube is the same meaning of like x minus y, x square plus xy plus y square. Actually இங்க 2 types of concept நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். மைனஸ் இருந்ததுன்னா இந்த பிளேஸ்ல மைனஸ் இருக்கும். ஓகே, பிளஸ் இருந்ததுன்னா இந்த பிளேஸ்ல பிளஸ் இருக்கும். தட்ஸ் இட். as well as இந்த சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா இந்த பிளேஸ்ல மட்டும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, எஸ். திரும்ப ரிப்பீட் பண்றோம் பாருங்களேன். வெரி சிம்பிள். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருந்தா ஸ்டார்டிங் எக்ஸ் மைனஸ் ஒய்ல தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இருந்தா ஸ்டார்டிங் எக்ஸ் பிளஸ் ஒய்ல தான் இருக்கும். ஓகே, இங்க என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் சென்டர்ல யூஸ் பண்ணுவோம் லைக் எக்ஸ் ஒய் டேர்முக்கு. ஓகேங்களா, எஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், ninth one is related to x cube plus y cube plus z cube minus 3 times of xy is x plus y plus z into x square plus y square plus z square. After that the remaining 2 terms எல்லாம் மைனஸ்ல இருக்கும் பாருங்க. இதே ஃபார்முலாஸ் நம்ம x plus y plus z equal to 0 னா இத டைரக்டாவே நம்ம equal to 0 ன்னு எழுதிக்கலாம். yes, actually this is equal to 0 like x cube plus y cube then plus z cube minus 3 times of x y z is equal to 0. actually இந்த மைனஸ் டேர்ம் தான் ரைட் சைடு எடுத்து போகும்போது பாசிட்டிவ் டேர்மா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, சோ ஃபார்முலாவே சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம். ஓகே, this is basic concept like x plus y whole square plus x minus y whole square. this is a 2 times of x square plus y square. because இதுக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. what is the meaning of x plus y whole square formula? this is represent like x square then plus y square, after that plus 2 times of xy னு எழுதணும் இல்லீங்களா. yes, இதே மைனஸ் டேர்ம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் like x square same x square plus y square then minus 2 times of xy.
actually the 2 மே நம்ம add பண்றோம் அப்படின்னா 2xy minus 2xy will be cancelled. Then after that 2 times of x square, 2 times of y square. Okay, so we are taking 2 is a common from both terms. 2 terms ல இருந்து 2 காமனா வெளியில எடுத்துட்டா 2 times of x square plus y square. Okay, same like இப்போ subtract பண்ணும்போது உங்களுக்கு இந்த term மட்டும் வரும். ஏன் subtract பண்ணும்போது அந்த term வருதுன்னா x square minus x square will be cancelled, like y square minus y square will be cancelled. Minus பண்ணும்போது இந்த minus term உங்களுக்கு plus ஆ change ஆயிடும். After that 2 times of xy, 2 times of xy add பண்ணோம்னா 4 times of xy னு change ஆயிடும். ஓகேங்களா? This is basic identities related to algebra. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ பேஸ் பண்ணியே உங்களுக்கு நான் ஒரு 10 क्वेश्चंस கொடுத்திருப்பேன். மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா தெரியும் 10 क्वेश्चंस இருக்கும். அந்த 10 क्वेश्चंस நான் போடுறேன். ஆஃப்டர் தட் ஒரு 5 क्वेश्चंस இருக்கும் பாருங்க, அது நீங்க போடுங்க ஹோம்வொர்க்கா. ஓகேங்களா? சிமிலர் சம்ஸா தான் கொடுத்திருப்பேன். ஓகே, okay, before starting the sum you must know the concept of remainder theorem, then factors theorem, and as well as LCM and HCF based on the factor related to the algebraic term. ஓகேங்களா? yes, இல்ல remainder theorem னா என்ன மீனிங் பாருங்களேன். simple thing, let p of x be a polynomial. P of x be a polynomial. Polynomial means, what is the meaning of polynomial? Yes, please. More than. Actually, polynomial is there are two types of concept. One is related to the polynomial based on the number of term is a different types of polynomial, and one more thing based on the degree. Okay, types of polynomial there are two types. One is based on the number of terms. One more is based on number of degree. Okay, first I can explain that. So what is the meaning of now based on the number of terms? Okay, just we consider based on the number of terms. Actually polynomial number of terms la eppadi solluvom, just I am consider polynomial having only one term, that is called good. What is the meaning of that? Mono. Okay, monomial. Okay, mono means like a solo, like a one. ஓகேங்களா? monomial. okay, what is the meaning of two terms? like two terms இருந்தா என்னங்க சொல்றோம்? that is called yes, binomial. okay, after that three terms, this is called trinomial. okay, so what is the meaning of more than three terms? more than three. more than three means that is called generally polynomial. poly means like a many. poly means many. okay, polynomial. ஓகேங்களா? polynomialக்கு number of terms base பண்ணி சொல்லிட்டோம். what is the meaning of types of polynomial based on the degree? degreesல எப்படி represent பண்ணுவோம்? when the degree is 0. what is the meaning of degree is 0? that is represent like a constant. okay, that is represent like constant. degree 0 வா இருந்ததுன்னா அது நம்ம constant சொல்லுவோம். okay, so degree is 1. what is the meaning of degree is 1? linear polynomial. what is that? linear polynomial. degree 1. please note it. okay, then degree is 2. what is the meaning of degree is 2? come on, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். yes, quadratic polynomial. okay, fine. then what is the meaning of degree 3? that is represent like a cubic polynomial. okay, what about the meaning of degree 4? yes, there will be some special name. degree 4. what is the meaning of degree 4? quartic. what is that? quartic polynomial. degree 5 இதுக்கும் நேம் இருக்கு. what is that? quintic polynomial. okay, இதெல்லாம் நீங்க டிஃபரண்டா கேக்குற மாதிரி இருக்கும். yes, already ஸ்கூல் ஸ்டடீஸ்லயே இது இருக்கு. மேபி நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸ்கூல்லயே இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே இருக்கு இதெல்லாம். ஓகே, so degree is 0. degree is 0. a type of polynomial is called constant. ஓகேங்களா? constant சொன்னா போதும். then degree is 1. these all the things represent like a degrees.
நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? எஸ், பை லாங்குவேஜ்ல தான் பேசுறேன். So degree is 1, that is called linear polynomial. Degree is 2, quadratic polynomial. Degree is 3, that is called cubic polynomial. Degree is 4, that is called quartic polynomial. Degree is 5, that is called quintic polynomial. Then more than 5 on the motto generally we call polynomial. Okay, please note it. Okay, yes. So this is the types of polynomial. So first one is based on the number of terms. 1 term, 2 terms, 3 terms, like that. Okay, then second one is based on degree. Okay, up to 5 degrees solirka, more than 5 degree na, that is called generally polynomial. Okay, fine. So what is the meaning of a remainder theorem? Just listen. Remainder theorem means this is represent like a p of x be a polynomial. Idella da na start panna. Of a degree n which is a greater than or equal to 1. Which is a greater than or equal to 1 and a be any real number. Here we are using a, small a be any real number. If a p of x is divided by x minus a, then p of a is called remainder. P of a is called remainder. Just I am giving some example. அதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஓகேங்களா? Suppose I am going to take one polynomial like a p of x. Okay, so x square plus 7x minus 2. This is like a p of x polynomial. Okay, so which is divided by x minus 2. X minus 2 means what is the zeros of x minus 2? What is the meaning of zeros of polynomial? Very simple. Zeros of means just you can consider this is equal to 0. You can get it x is equal to 2. Okay, zeros of na ஒண்ணும் இல்ல, என்ன ஃபேக்டர் கொடுத்திருக்காங்களோ அந்த ஃபேக்டரை ஈக்குவல் டு 0 போட்டா நமக்கு சிம்பிள் மாதிரி ஆன்சர் வரும். x is equal to 2. Okay, now we can apply here p of 2. P of 2 means like a 2 square, then plus 7 into 2, after that minus 2. Okay, what is the answer for this? 4. The next one is a plus 7 into 2, 14, minus 2. Enna answer varum? What is the final answer? Very good. 16. Here p of 2 value is 16. This is remainder for this polynomial. That's it. நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். You can take any polynomial like a p of x, so which is divided by any factor, and the factor எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், which is equal to 0. That is called zeros of polynomial. என்ன ஃபேக்டர் கொடுத்திருக்காங்களோ அதை equal to 0 ன்னு போட்டீங்கன்னா after that you can get it 1 x value. Okay, அந்த x value replace பண்ணனும் p of x ல. So answer for this called remainder of polynomial. ஓகேங்களா? This is represent remainder theorem. Got it? Yes. Then the next one, factors of polynomial. Like if same concept like p of x is a polynomial such that p of x is equal to p of 1 or p1x into p1x, p2x. Okay, p1x into p2x. So this is into means like this is converted to two factors or two polynomials. Okay, please note it. So here the p1x and the p2x are prime. What is the meaning of prime? Like a unique. Okay, then p1x and p2x are called factors of p of x. திரும்ப repeat பண்றோம் பாருங்களேன். So actually factors of polynomial la ஒண்ணும் இல்ல. Just I'm going to take a p of x is a x square minus 3 square. Just you consider p of x is x square minus 3 square. Easily we can simplify into two terms. Given p of x easy ah எழுதலாங்க. எப்படி எழுதலாம்? This is the same meaning of x minus 3 into x plus 3. Got it? Yes. Now I can consider, so this is called p1x into p2x. Yes.
இங்க கொடுத்திருக்க அந்த p of x x square minus 3 square நான் two factors ஆ split பண்ணிருக்கு பாருங்க. That is called two types of polynomial like a prime. Okay, prime means like a unit. Okay, that is called factors of p of x. What is the factors of p of x here? X minus 3 and x plus 3. That's it. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஒரு பாலினாமியல் தான் அதை டூ பாலினாமியலா ஸ்ப்ளிட் பண்றோம். சம்டைம்ஸ் 3 ஆ ஸ்ப்ளிட் பண்ணலாம், சம்டைம்ஸ் 4 ஆ கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். That is based on degree. That is based on degree. Please note it. That is based on degree. What is the meaning of a degree? Highest power. Highest power of a given polynomial is called degree. ஓகேங்களா? Actually degree நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? See here. இப்போ இந்த டேர்ம்ல எழுதுறோம் பாருங்களேன், லைக் x பவர் 4 இருக்கு, தென் 3x பவர் 3, தென் மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 7. ஓகே, இது மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு. இதுல பவர் வேல்யூஸ் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். வாட் இஸ் ஹையஸ்ட் பவர்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹேவிங் பவர் இஸ் 4, செகண்ட் டேர்ம் பவர் இஸ் 3, தேர்ட் டேர்ம் பவர் இஸ் 2, தென் ஃபோர்த் டேர்ம் பவர் கான்ஸ்டன்ட், தட் இஸ் 0. ஓகேங்களா? இதுல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு பாருங்க. Yes, 4. 4 is a degree of a given polynomial. That is called highest power. Highest power is called degree of polynomial. Okay, so here number of factors based on degree ன்னு சொன்னீங்களா, based on degree. எந்த polynomial கொடுத்தாலும் அதுல highest power என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. இங்க x square தானே இருக்கு. Yes, x square means we have two factors. x cube ன்னு இருந்தா we have three factors. X power 4 ன்னு இருந்தா we have 4 factors. That's it. Okay, yes. If the factors of polynomial, then a remainder theorem concept உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும். Okay, remainder theorem concept very simple. ஒரு டிவைசர் கொடுத்திருப்பாங்க, அந்த டிவைசர் ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும், அதை p of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா வர ஆன்சர் தான் ரிமைண்டர் ஆஃப் given polynomial சொல்றோம். Okay, the next one, factors of polynomial, that is converted into two factors or maybe three factors or more than 3. ஓகேங்களா? so the many factors ல ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். that is based on given degree. given degree means highest power value. just now one time எல்லா திங்ஸும் recall பண்ணிட்டேன். okay, then next one, after that you can see the highest common factor, then lowest common multiple. highest common factor, then lowest common multiple. Please note it. So numbers க்கும் factors க்கும் difference இருக்கு. okay, நீங்க யூசுவலா numbers பார்த்திருப்பீங்க, like highest common factor. what is the meaning of highest common factor? HCF. okay, actually அதை எதை பேஸ் பண்ணி நம்ம எழுதுவோம்? இங்க லாஸ்டா ஒரு வேர்ட் இருக்கு பாருங்களேன். what is that? factor. okay, just I'm going to take 18 then 15. 18 and 15. What is the factors of 18? What is the factors of 18? 2 into 3 into 3. I am correct? 2 into 3, 6. 6 into 3, 18. Very good. Then what is the factors for this? 3 into 5. I am correct? 3 into 5. So what is the meaning of this word? Factor கண்டுபிடிச்சிட்டோம். after that you can connect it with the common. common means like this is the common. yes, this is the common, only one common factor, 3 and 3. sometimes 2 or more than common factor இருக்கும். ஓகேங்களா? so இங்க only 1 3, அததான் நம்ம highest common factor-ஆ ரெப்ரசன்ட் பண்றோம். this is related to numerical value. numerical value means like a numbers. ஓகேங்களா? நம்பர்ஸ்ல இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் you can split into the factors term. the factors of 18, 2, 3, 3 and the factors of 15 is 3 and 5. okay, so இதுல common values மட்டும் one time connect பண்றோம். so now this is HCF of 18 and 15. what is the answer? 3. that's it. one time தான் எழுதணும். சப்போஸ் நம்பர்ல HCF கேட்டா இப்படிதான் ஆன்சர் எழுதும். ஓகேங்களா? சேம் வேல்யூவே நம்ம எல்சிஎம்க்கு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, லைக் திஸ், லோவஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, சேம் வேல்யூ மீன்ஸ் எல்சிஎம் யூ கேன் டேக் திஸ் வே, லைக் 18, 15.
LCM L ஷேப்ல போடணும். ஓகே, இந்த 2 நம்பர்ஸ் என்ன டேபிள்ல காமனா வரும் பாருங்க. 3 டேபிள்ல வரும். I am correct? Yes. So how many times in 3 table? Here 6 times, here 5 times. Then திரும்ப அதை ரிப்பீட் பண்ணா காமன்ல வராது. காமன்ல வருமா? 6 and 5 same table வராது. I am correct? Now we can write LCM of both number like 18 and 15 is called 3 into 6 into 5. That's it. இப்போ இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் ஆன்சர். 6 into 5 30, 30 into 3 90. Very good. 90. This is called, what is that? LCM of 18 and 15. ஓகேங்களா? காமனா இருக்கிறத ஒன் டைம் எழுதிட்டு டிஃபரெண்டா இருக்கிறத அதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ஓகே, சேம் கான்செப்ட் we are using here, பட் இது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. ஆக்சுவலி இது என்ன பண்ணணும்? See, just I'm giving some example. P of x and Q of x. Okay, so you can consider P of x and Q of x. P of x means like a first polynomial. Another one polynomial I am going to take Q of x. Okay, P of x value is like x plus 2 whole square or whole cube, then x minus 1 square, then x minus 2. Okay, then here Q of x, x plus 2 1 time, x minus 1 3 times, like x minus 2 4 times. Okay, these two values represent like a two types of polynomial, P of x and Q of x. That's it. ஓகேங்களா? டூ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல். ஆக்சுவலி இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பிக் டேர்ம் கிடைக்கும். அதை நான் ஃபேக்டர்ஸ்ல உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க? ஸோ ப்ளீஸ் நோட் இட். எங்க நம்ம HCF வருதோ அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். லைக் லோவஸ்ட் பவர் of factor or lowest power. Mention it. Lowest power. Okay? சார் அங்கதான் H கொடுத்துருக்காங்களா, highest தானே சார் சொல்லணும்னு கேட்காதீங்க. ஈஸி ஆன்சர் கண்டுபிடிது ஷார்ட்கட் யூஸ் பண்றோம். ஓகே, HCFனாலே என்ன பவர் நம்ம கம்பேர் பண்ணணும்? We can compare the lowest power. Okay, I am talking about powers, not for factors. Okay, lowest power means, what is the meaning of lowest power here? X plus 2 whole cube இருக்கு, x plus 2 1 இருக்கு. எதுங்க lowest power? Yes, HCF answer சொல்றீங்க இப்போ. x plus 2 power 1 இதுதான் lowest power. I am correct? Yes, then இங்க x minus 1 2 times இருக்கு, x minus 1 3 times இருக்கு. Which one is lowest power? Very good. X minus 1 whole square. Good. Then the last one, x minus 2, only one power here having, and second term x minus 2 whole power 4. Which one is having lowest power? Yes, x minus 2. This is called HCF of P of x and Q of x. That's it. Simple சொல்லிட்டேன் உங்களுக்கு. Just we can compare the powers. Same factorsல மட்டும் தான் powers compare பண்ணணும். Okay, x minus 1, x minus 1. சம்டைம்ஸ் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம், இப்ப காமனா இருக்கிறதுனால கம்பேர் பண்ணி எழுதிட்டோம். சப்போஸ் எக்ஸஸா இருக்கு சார், என்ன சார் பண்றது? லைக் எக்ஸ் பிளஸ் 7 ஒரு ஃபேக்டர் இருக்கு. என்னங்க அதுதான் சொல்லுவாங்க. அதை சேர்க்கவே கூடாது, அந்த பக்கமே போக கூடாது. We are talking about common. From both we can collect common terms. Common. அந்த terms second polynomial இல்ல. So you can consider that term. That's it. நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனா இருந்தா அதை கம்பேர் பண்ணுங்க, காமனா இல்லைன்னா அதை கண்டுக்காதீங்க. Got it? That's it. காமனா இல்ல, so you don't consider that factor. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் HCFனா என்ன. ஓகேங்களா? எஸ், பேசிக் கான்செப்ட். HCF அப்படினாலே காமன் ஃபேக்டர்ல லோவஸ்ட் பவரை கம்பேர் பண்ணணும். That's it. This is called the lowest power. Okay? Yes. Then what is the meaning of lowest common multiple like LCM? LCM na என்ன?
அங்க எப்படி நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு லோவஸ்ட் பவரை கம்பேர் பண்ணோம், இங்க என்னங்க பண்ணோம், ஹையஸ்ட் பவரை கம்பேர் பண்ணோம். What is that? Highest power. That's it. Very simple. Okay. Here full and full based on the power. Highest power compare பண்ணோம். Okay. Same value க்கு நீங்க LCM சொல்லுங்களேன். Same value க்கு என்ன ஆன்சர் வரும்? Same value க்கு LCM. Fine. Very good. Very good. Very good. You are very clear. Super. X plus 2 whole cube. ஏன்னா 2 ல பெரிய பவர் வேல்யூ என்னது? மேக்ஸிமம் பவர் வேல்யூ 3. Super. Then here x minus 1 whole cube. Very good. Very good. Super. X minus 2. Yes. The next one. X plus 7 யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுல. ஏன் சார் இங்க யூஸ் பண்றோம்? எல்சிஎம்னாலே எக்ஸஸா இருக்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்சிஎம்னா எக்ஸஸா இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சேமா இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர், ஓகேங்களா, அடிஷனலா இருக்கிறத இங்க கன்சிடர் பண்ணணும். தட்ஸ் இட். அடிஷனலா இருக்கிறது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும். ப்ளீஸ் நோட் இட். இன் HCF we cannot consider, in LCM we can consider. That's it. அடிஷனல் வேல்யூஸ் சொல்றேன், அடிஷனல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? சோ அது கிளியர்? திரும்ப ரிப்பீட் பண்ணுங்களா? தேவையில்ல. பேசிக் கான்செப்ட் ஐ அம் எக்ஸ்பிளைனிங் வெரி ஸ்லோலி. ஓகே, பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஒன் டைம் சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு புரியாம இருந்தா நல்லா இருக்கு. தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் highest common factor means you can consider lowest power. Come on, lowest power. Lowest power means the same factors இருந்தா lowest power compare பண்ணனும். excess ஆ இருந்தா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. That's it. ஓகேங்களா? LCM ல highest power compare பண்ணி எழுதிட்டு after that excess ஆ இருந்ததுன்னா அந்த ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? Yes, that's it. Then next one. What is the concept for next one? See the term exercise sums related to the concept. Actually இதுல உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான் கொடுத்திருக்கேன். ஹை லெவல் சம்ஸ்லாம் இல்ல, ஈஸியா இருக்கும். பட் in mathematics we need more concentration compared with the other subject. Why I am telling this? In mathematics, again I repeating the same line, we need more concentration. கொஸ்டினை படிக்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். மாத்தி படிச்சுனா மீனிங் வேற வந்துடும். மேக்ஸ்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, யூ கேன் ரீட் த கொஸ்டின் தரோலி as well as ப்ராப்பர்லி. ஒன் டைம் உங்களுக்கு கொஸ்டினை ரீட் பண்ணி புரியலன்னா பரவாயில்ல, செகண்ட் டைம் ரீட் பண்ணுங்க ஸ்லோவா. ஓகே, கண்டிப்பா புரியும். அப்படியும் புரியல, தேர்ட் டைம் ரீட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகேங்களா? எஸ். இப்ப என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கு பாருங்களேன். வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் this to obtain this. திரும்ப ரீட் பண்றோம் பாருங்க. what should be subtracted from, what should be subtracted from, இதுல இருந்து எதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா which means the polynomial, எந்த polynomial நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா to be obtained இந்த ஆன்சர் வரும். இத கரெக்டா நீங்க எழுதிட்டீங்கன்னா you can get it correct answer. திரும்ப ரீட் பண்றோம் பாருங்க. வாட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம், சப்ட்ராக்டட் ஃப்ரம் மீன்ஸ் லைக் இந்த டேர்ம்ல இருந்து எந்த பாலினாமியல நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க. ஓகே, அழகா எழுதிட்டு பாருங்க. இதை நீங்க மாத்தி எழுதிங்கன்னா ஆன்சர் வேரி ஆகும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கும். ஓகே, சோ இந்த டேர்ம்ல இருந்து p of x சப்ட்ராக்ட் பண்றோம், you can get it the answer. ஓகேங்களா? ஆக்சுவலி இங்க p of x மைனஸ்ல இருக்கிறதுனால இதை ரைட் சைடு கன்வெர்ட் பண்ணா பிளஸ்ஸா சேஞ்ச் ஆயிடுது. p of x தான் என்னன்னு தெரியும். ஓகே, அப்ப ரைட் சைடுல இருக்கிற டேர்ம் ஃபுல்லாவே என்னங்க பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்வெர்ட் பண்ணணும். வெரி சிம்பிள். ஆல்ரெடி we have 5y minus 13x minus 8a. in left hand side கன்வெர்ட் பண்ணும்போது பிளஸ் டேர்ம்ஸ் எல்லாம் மைனஸா சேஞ்ச் ஆகும், மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் தட் 7a minus 7a. So easily you can write. So therefore p of x is equal to, what is the term? Yes, please listen. 5y, again here 16y, 5 plus 16 21y, then 13x minus 11x.
minus 13 minus 11 minus 24x, very good, minus 8a minus 7a minus 15a. Yes, what is the option? This option D. That's it. நான் கொஸ்டின் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, வேர்டிங்ஸ்ல தான் இருக்கு. ஆக்சுவலி இதுல இருந்து இதை செப்பரேட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆட் பண்ணுங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? வேர்டிங்ஸ்ல இருக்கும்போது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் கொஸ்டின் நல்லா தரவா ரீட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே, சப்போஸ் நீங்க இந்த பி ஆஃப் எக்ஸ் அது கூட மாத்தி போட்டுட்டீங்கன்னா வேற ஆன்சர் வரும். அதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க பி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த டேர்ம் செகண்ட் போட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பி ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இந்த வேல்யூ செகண்ட் செப்பரேட் பண்ணீங்கன்னா வர ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கு. சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ் ரைட் சைட்ல போட்டு இந்த டூ வேல்யூஸையும் சேஞ்ச் பண்ணி எதுனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் தெளிவா ரீட் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணா போதும். தட்ஸ் இட். ஓகேங்களா? எஸ். The next one. Shall we move to the next one? Fine. Second one. Actually உங்களுக்கு டைம் வேணுமா எழுதுறதுக்கு? அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். சப்போஸ் எழுதலன்னா நீங்க சொல்லுங்க, I can give the time. Okay. Then second one. See the second question. இதை சிம்பிளா போடணும். ஆக்சுவலி நார்மல் மெத்தட்ல போடுற மாதிரி போடக்கூடாது. சாரி, சிம்பிளா போடணும். சிம்பிளா மீன்ஸ் லைக் திஸ். The coefficient of x square in 2x plus y whole cube. Come on. What is the formula for this? என்ன ஃபார்முலா அது மட்டும் சொல்லுங்க. x plus y whole cube ஃபார்முலா என்னங்க? Very good. x cube plus y cube plus 3xy x plus y. Very good. x plus y. ஓகேங்களா? ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா சம் ஈஸி. ஆக்சுவலி இங்க பாருங்களேன், x இருக்கிற பிளேஸ்ல தான் உங்களுக்கு 2x இருக்கு. there is no changes in power. x க்கு முன்னாடி ஒரு நம்பர் அடிஷனலா இருக்கு, 2 அடிஷனலா இருக்கு. தட்ஸ் இட். ஓகேங்களா? இங்க x ன்னு இருக்கு, அங்க 2x ன்னு இருக்கு. தட்ஸ் ஆல். எந்த பிளேஸ்ல உங்களுக்கு x ஸ்கொயர் வரும்? x 3xy யோட x மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் y ன்னு வரும். இதுல யாருக்கா டவுட் இருக்குங்களா? நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த டேர்ம்ல மட்டும் உங்களுக்கு x ஸ்கொயர் டேர்ம் வரும்னு கேட்டேன். இது x கியூப்ல இருக்கிறதுனால x கியூப் டேர்முக்கு போயிடும். இது y ல இருக்கிறதுனால நாட் ரிலேட்டட் டு x. இந்த இடத்துல பாருங்க 3x y யோட y மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3x y ஸ்கொயர் தான் வரும். அப்ப இந்த 2 டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணா மட்டும்தான் x ஸ்கொயர் டேர்ம் வருது. they are asking the coefficient of x square. coefficient of x square means x square கூட என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. but here x is equal to 2x. I am correct. Here x is equal to 2x. Now we can apply here 3 into 2x whole square y because x square னு இருக்கு. அந்த பிளேஸ்ல 2x square னு போடுங்க. Okay? Yes. What is the final answer? 3 into 4 then x square y. 3 4s are 12. y எழுதிப்போம் ஃப்ரண்ட்ல, then x square. What is the coefficient of x square? இருக்கும் பாருங்க. Which option? Come on. Yes, option B. Got it? நான் உங்களுக்கு full formula apply பண்ணல. புரியுதுங்களா? ஃபார்முலா தெரியணும். அதுல எந்த டேர்மை மல்டிபிள் பண்ணா x ஸ்கொயர் டேர்ம் வரும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபுல் ஃபார்முலா நான் யூஸ் பண்ணல பாருங்க. ஓகே, இதை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் அதை பிக் பண்ணி எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதுல இருந்து சூஸ் பண்ணி எழுதக்கூடாது. டைரக்ட்லி யூ கேன் யூஸ் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலால எந்த பிளேஸ்ல x ஸ்கொயர் வரும் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு x பிளேஸ்ல இருக்கிற வேல்யூ 2x அப்ளை பண்ண, then I will get same value. Correct answer like 12y. that is a coefficient of x square. coefficient னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல கூட இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? சேம் டேர்ம்ல. ஓகே, shall we move to the next one? next one போலாங்களா? எழுதணுங்களா? fine. ஆக்சுவலி நீங்க இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இதை மட்டும் எழுதினாலே போதும். இங்க இருக்கு பாருங்க, இந்த டேர்ம்ஸ் மட்டும் சிம்பிள். ஓகேங்களா? அதுல இருந்து x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 12y எழுதிக்கலாம். Got it?
Yes, next one போலாங்களா? Shall we move to the next one? Good. Then third one பாருங்க, easy concept. Third one, what is the third sum? If x equal to 2, y equal to 1, then z is equal to minus 3. Okay, actually here some printing mistake, like a plus x cube plus y cube plus z cube minus 3xyz equal to which answer? That is a question. Yes, answer is, correct answer is 0. Super. இதுல வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்களாங்க? வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்களா? ஃபார்முலா இருக்குல்ல, வெரி குட். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. we have the formula x plus y plus z, ஆட் பண்ணி பாருங்களேன். 2 plus 1 minus 3 is equal to 0. If it is 0, then x cube plus y cube plus z cube minus 3 times of x y z equal to 0. இது ஃபார்முலா. The three values is add பண்ண, I can get it 0. 0 வரதுனால இதோட ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? 0வா தான் இருக்கணும் அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. நம்ம தான் சொன்னோமே லாஸ்ட்க்கு பிஃபோர் ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க. எஸ், ஈஸி கான்செப்ட். நீங்க டைரக்டா எழுதிக்கலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு. திஸ் இஸ் கால்ட் ஷார்ட்கட். ஓகேங்களா? ஃபார்முலா தெரியுது, so we can write. இத நீங்க கால்குலேஷன் கூட போட தேவையில்ல, டைரக்ட்லி you can write. மைண்ட் கால்குலேஷன் போட்டு ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? क्वेश्चन ரீட் பண்ணும்போது இங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகே, எஸ், சேம் லைக். சம்டைம்ஸ் நீங்க இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண பாப்பீங்க. அப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் டைம். எக்ஸாம் ஹால்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் த நெக்ஸ்ட் क्वेश्चन? क्वेश्चन நம்பர் 4. ஓகே, क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. see the question. The factors of polynomial x cube minus 6x square plus 11x minus 6. actually quadraticல இருந்தா என்ன பண்ணலாம்? factorize பண்ணி 2 factors கண்டுபிடிக்கலாம். here this is look like a cubic polynomial because the degree is 3. ஓகேங்களா? என்னங்க பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டிட்யூட் ஒண்ணுனா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்களா? 4 ஆப்ஷன்லயும் 3 வேல்யூஸ் இருக்குங்க. 1/4 மணி நேரம் ஆகுமே சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு. இல்ல ஃபாஸ்டா பண்ணா கூட ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். என்ன பண்ணலாம்? பேசிக் கான்செப்ட் ஒன்னு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் கான்செப்ட். see, sum of all coefficients. ஷார்ட்கட்ல எழுதுறேன் கோஎஃபிஷியன்ட். sum of all coefficients is equal to 0. x minus 1 is a factor. X minus 1 is a factor. Then second point, sum of odd term coefficient is equal to sum of even term coefficient. Even term, odd term coefficient is equal to even term coefficient. That is called x plus 1 is a factor. X plus 1 is a factor. Come on, please note it. X plus 1 is a factor. So there are 2 types of concept. One is a sum of all the coefficient is equal to 0, which is called x minus 1 is a factor. X minus 1 is a factor. Suppose we can consider which is not equal to 0. Okay, directly you can take sum of odd terms is equal to sum of even terms. Sum of odd term means odd power terms like x power 3, x power 1, x power 5, like that. Okay, even term means, what is the meaning of even term? Like a constant also we can consider as a even term. Then x square, x power 4, x power 6, like that. Okay, so basic concept. See, இப்போ இந்த 2 கான்செப்ட்ல நம்ம எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்னு பாருங்களேன். which one we want to use here? first நீங்க first one choose பண்ணனும். sum of all the coefficients அப்படியே ஆட் பண்ணி பாருங்க. what's the meaning of coefficients? see, இத எழுதிட்டீங்களா? நான் ரஃப் பண்ண போறேன். ரஃப் பண்ணிடலாமா? ஏன்னா ஸ்பேஸ் வேணும். come on. yes, fine. இப்போ இந்த coefficientsலாம் ஆட் பண்ணுங்களேன். sum of all the coefficients like x cube coefficient is what
கோஎஃபிஷியன்ட் மீன்ஸ் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்க நம்பர். ஓகேங்களா? 1 and -6 then +11 -6. பாருங்க, -12 + 12 is equal to 0. அப்ப என்னங்க ஃபேக்டர் எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் சொன்ன இல்லீங்களா, x - 1 is a factor. Fine, x - 1 is a factor. Super. ஒன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஆக்சுவலி இங்க x - 1 3 பிளேசஸ்ல இருக்கு. எஸ், 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க அல்ஜிப்ராவில் சிந்தட்டிக் டிவிஷன் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, அங்க என்னென்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பாருங்களேன். 1 -6 11 -6. ஆக்சுவலி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் ஸ்லோவா சொல்றேன், சம போடும்போது ஃபாஸ்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட், எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 0 வருது இல்லீங்களா, அப்பவே x - 1 இஸ் a ஃபேக்டர்னு டிசைட் பண்ணிடலாம். ஓகே, ஒன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, x³ டேர்ம் இருக்கு, ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, x டேர்ம் இருக்கு, ஆஃப்டர் தட் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஆர்டரா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, x - 1 is a factor means like zeros of these x is equal to 1. ஓகேங்களா? அதை எடுத்து இங்க அப்ளை பண்ணுங்க. மெத்தட் சொல்றேன் பாருங்க. First we can put 0. இங்க என்ன நம்பர் இருந்தாலும் இங்க 0 தான் போடணும். You can add the value. What is that? 1 into 1. திரும்ப ஆட் பண்ணுங்க. -5. 1 into -5. Again you can add 1 into 6. Come on. 0 வரணும். வந்துச்சுன்னா நீங்க போட்டது கரெக்ட்னு அர்த்தம். வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் தப்பு, நீங்க போட்டது தப்பு. லாஸ்டா 0 வரணும். இப்போ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாத்திட்டோம் பாருங்களேன். 1 கோஎஃபிஷியன்ட்டா வச்சு x² னோ, -5 கோஎஃபிஷியன்ட்டா வச்சு x னோ, +6 கான்ஸ்டன்ட். சப்போஸ் மைனஸ் தான் மைனஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2 ஃபேக்டர் வரும். அப்ப நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். ஈஸிலி கேன் கம்பேர். என்னங்க இதுக்கு ஆன்சர் வரும்? இது ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும்ல. ஆக்சுவலி 6 இருக்குங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம், அதை வந்து 2 டேர்ம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணணும். அந்த 2 ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x -5 வரணும். அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா +6 வரணும். 6 எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1 into 6 ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்ல 3 into 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, எஸ், இங்க +6 வரணும், ஆனா ஆட் பண்ணா -5 வரணும். அப்போ -3 -2 மட்டும் தான் போட முடியும். மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். -3 into -2 +6 ஆட் பண்ணி பாருங்க. சேம் சிம்பிள் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டுக்கலாம், லைக் -5. So directly you can write -3 -2. அது கூட ஜஸ்ட் இந்த x ஃப்ரண்ட்ல போட்டுக்கணும். That's it. -3 -2 equal to 0. Yes, already one factor கண்டுபிடிச்சிட்டேன். ரிமைனிங் 2 ஃபேக்டர்ஸ் எங்க இருக்கு? இது அப்படியே 3 கம்பைன் பண்ணி பாருங்க எங்க இருக்குன்னு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. x - 1 டைரக்டாவே கண்டுபிடிச்சிட்டோம். ரிமைனிங் 2 கான்செப்ட் யூசிங் பை சிந்தட்டிக் டிவிஷன். இது பேரு சிந்தட்டிக் டிவிஷன். சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். x - 2 x - 3. ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் மாத்தி எழுதிக்கலாம். x - 3 into x - 2 also the same meaning. ஓகேங்களா? yes, it's very easy one. okay, shall we move to the next one? fine. then question number 5. fifth question பாருங்க. in which of the following is zeros of polynomial? You know the meaning of zeros of polynomial? come on, what is the meaning of zeros of polynomial? நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. இதுல இருந்து நீங்க பென்னு கையில எடுக்காம நோட்ல டச் பண்ணாம ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒன் ஆன்சர். நான் சொன்னது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். என்னங்க? ஆக்சுவலி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. in which of the following is zeros of polynomial? zeros of polynomial இதுக்கு 0 போட்டு கண்டுபிடிக்கலாம். zeros of polynomial or roots of polynomial. ஓகே, zeros of polynomial, roots of polynomial எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? zeros of polynomial 0 போட்டு கண்டுபிடிக்கணும். that's all. அதுதான் சேம் ரூட்ஸா சொல்லுவோம். டைரக்ட்லி யூ கேன் ரைட். என்ன மெத்தட் யூஸ் பண்ணா டைரக்டா எழுதலாம்? கம் ஆன். என்னங்க ஃபர்ஸ்ட் மெத்தட்? என்னங்க?
sum of all the coefficients, super, plus 3 plus 4 minus 7 is equal to 7 minus 7, என்னங்க ஆன்சர் 0. sum of all the coefficient is equal to 0. என்ன சொன்னேன் நான், x minus 1 is a factor சொன்னங்களா, அதை equal to 0 ன்னு போட்டாலே நமக்கு ஆன்சர் வரப்போகுது, x is equal to 1, option B. That's it. இதுக்கு நீங்க பெண்ணை யூஸ் பண்ண அவசியமே இல்லை, அப்படியே ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். 3 plus 4 7, 7 minus 7 0, therefore x minus 1 is a factor. zeros off அப்படின்னா equal to 0 போட்டு பார்க்கணும். That's it. ஓகேங்களா? so answer is 1. புரியுதுங்களா? suppose zeros off அப்படின்னு கேட்டாங்கன்னா directly you can use this method. coefficients add பண்ணி பாருங்க. sometimes coefficient not equal to 0 வா வரும், அப்ப என்னங்க பண்ணோம், செகண்ட் மெத்தடுக்கு போகணும். what is second method? come on, very good. sum of all the coefficient of odd terms, even terms. odd terms னா என்னன்னு சொன்னேன், அது ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன். odd terms எதெல்லாம் வரும், x power 5, odd numbers like a powerல x power 3 x, then that's it. then even terms, even term means like x power 6 or x power 4 x square, then x power 0 like a constant. 0 is not odd or even, ஆனா நம்ம ஈவன் டேர்மோட கன்சிடர் பண்ணணும், ஏன்னா அந்த ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, கன்சிடர் பண்ணணும்ன்றதுனால அதை ஈவன் டேர்மோட கம்பேர் பண்ணி வச்சிருக்கோம். தட்ஸ் இட். இதுதான் ஆட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட், ஈவன் டேர்ம் கோஎஃபிஷியன்ட். ஓகே, டூ டேர்ம்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஆட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஈவன் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா x plus 1 is a factor னு எழுதுவோம், அதை ஈக்குவல் டு 0 போடும்போது உங்களுக்கு -1 ஆன்சர் வரும். ஓகேங்களா? சிம்பிள் பேசிக் கான்செப்ட். ஓகே, எஸ். then the next one, so what is the next question? question number I think is 6. Sixth question, the remainder when 3x cube minus 2x square, the remainder when 3x cube minus 2x square y minus 13x y square plus 10y cube, which is divided by this, இதிலே கொடுத்துட்டாங்க, which is divided by this. okay, just you consider this is like a p of x, please note it. so you have to do the sum, x cube then minus 2x square, நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன், then minus 13x then y square plus 10y cube. okay, yes. now we can consider this is a factor, divided by naale adu factor, x minus 2y equal to 0 னு போடலாம், when x is equal to 2y, x இருக்கிற பிளேஸ் எல்லாம் 2y போடுங்க, அதுக்காக தான் நான் தனியா bracket போட்டு காமிச்சிருக்கேன். okay, now we can apply p of 2y, 3 into 2y whole cube minus 2 into 2y whole square y, after that minus 13 2y then y square plus 10y cube. yes, now we can simplify. after simplify you can get it the remainder. remainder என்னன்னு சொன்னா, இத simplify பண்ணா வர ஆன்சர் தான் remainder. that's it. simplify பண்ணா வர ஆன்சர் இருக்கு இல்லீங்களா, அதுதான் remainder. என்ன ஆன்சர் வரும், please do it yourself, please do it yourself. yes, fine. சொல்லுங்க. இதுலையா ஃபார்முலா x plus y whole cube equal to x cube plus y cube plus 3 times of xy into x plus y. x square எப்போ வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா வரும், 3x square y, x square இடத்துல 2x போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துச்சு. 3 இந்த இடத்துல x square மீன்ஸ் லைக் இந்த x square டேர்ம் இருக்கு இல்லைங்களா, x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு,
the formula Okay. 2x. 2x whole square y அப்போ 3 4x square y 12 ஓகேங்களா 12y அப்படியா ஓகே 8 ஆயிடுச்சா okay I don't waste your time actually I planned that today 10 questions I think now time is 8 o'clock yes ரொம்ப அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறேன் okay no problem fine இதுக்கு ஆன்சர் போட்டிங்களா so after simplify can I get it 0 is a remainder for this simplify பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும் what is that 0 option A okay so இன்னும் ஒரு 2-3 sums தான் இருக்கு ஃபாஸ்டா முடிச்சிரும் பாருங்க because next classல உங்களுக்கு next concept teach பண்ணலாம் okay now 7th question if x is equal to 2 minus v ரொம்ப சிம்பிளான சம்முங்க இது then what is the value of this actually இதுல உங்களுக்கு அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் பாருங்க SSC exam based on the degree standard okay combined graduate level degree standard levelல கேட்ட ஒரு क्वेश्चन தான் இது ரொம்ப சிம்பிளான சம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணனும் very simple நீங்க பாருங்களேன் so here the variables is look like x and p only am correct compare பண்ணனும் क्वेश्चन ரீட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் so here they are asking the value for this தான கேட்டிருக்காங்க இதுல வேரியபிள்ஸ் பாருங்களேன் x இருக்கு then p இருக்கு அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகுது கரெக்ட்டுங்களா அப்போ given term x plus p equal to 2 ன்னு எதுனாலே ஆன்சர் வந்துரும் எப்படி இங்க டேர்ம் பாருங்க எப்படி இருக்குன்னு x cube p cube அப்ப என்னங்க பண்ணனும் taking cube on both side sometimes நம்ம square on both side னு சொல்லுவோம்ல அது மாதிரி cube on both side cube means like x plus p whole cube equal to 2 cube that's it ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ற பாருங்க ஆன்சர் வந்துரும் come on x cube plus a p cube plus 3 times of super x p x plus p very good equal to 8 அவ்வளவுதான் சிம்பிளிஃபை பண்ணுங்க x cube plus a p cube plus இத மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் என்னங்க 3x square p ஒரு டேர்ம் வரும் ஓகே இங்க plus 3x p square ஒரு டேர்ம் வரும் after that equal to 8 very good actually இந்த x plus p க்கு இங்க டைரக்ட்டா கூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம் why you are wasting time okay this is equal to 2 3xp into 2 directly we can write இதனை அடிச்சறேன் ஓகேங்களா அத ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமே ஓகே இப்போ ஆன்சர் வந்துச்சு பாருங்க x cube plus p cube plus 2 into 3 6xp இதோட ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க what is that 8 option c 8 directly you can write x plus p ஓகேங்களா ஈஸியா இருக்குங்களா yes சோ அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணேன் क्वेश्चन ரீட் பண்றோம் come on क्वेश्चनல பாருங்க x இன்வால்வ் ஆயிருக்கு p இன்வால்வ் ஆயிருக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதுல என்ன வேரியபிள் செக் பண்ணாலே நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும் ஓகேங்களா டைரக்ட்லி we can use கியூப் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும்ன்றது எப்படி எனக்கு தெரியுது x கியூப்ல இருக்கு சப்போஸ் ஸ்கொயர்ல இருந்ததுனா ஸ்கொயர் ஆன் போத் சைடு எழுதிருப்போம் கியூப்ல இருக்கிறதுனால கியூப் ஆன் போத் சைடுன்னு எழுதுறோம் தட்ஸ் ஆல் ஓகேங்களா yes then the next one then question number 8 ரொம்ப பேசிக் சம் தான் இது ரிமைனிங் 2 சம் கூட ஈஸியா இருக்கும் பேசிக் கான்செப்ட் தான் ஆக்சுவலி இது என்ன சம்னு பாருங்களேன் actually they are asking what is the square root of the following terms like a two polynomials they given two polynomials நீங்க தனித்தனியாவும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சலாம் இல்ல கம்பைன்டாவும் கண்டுபிடிச்சலாம் no problem that is your wish okay what is the factors of this quadratic equation first one what is the factor and what is the factor for the second one என்னங்க square root of x square minus 14x plus 49 then into
Okay, again square root of x square plus 6x plus 9. Yes, I am correct. So what is the answer for this? Square root of x minus 7 whole square. I am correct. Factorize பண்ணலாம். 7 into 7 minus 7 into minus 7 plus 49 add பண்ணா minus 7 minus 7 minus 14. Answer வருதுங்களா? Same like இங்க பாருங்களேன். So x plus 3 whole square னு எழுதலாங்களா? It will be cancelled square and square root. What is the remaining term? Very good, very good, very good. This is answer for this. Option இருக்கான்னு பாருங்க. இருக்கும். Yes, which one? Option B. Option B. Basic concept. So 2 times நம்ம factorize பண்றோம். Same factors வருது. Square and square root will be cancelled. Remaining terms எழுதினீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? It is also related to degree standard question. SSC examல கேட்ட question தான். ஓகேங்களா? question பெருசா இருக்குன்னு அதை கட் பண்ணிருக்கேன். Okay? Shall we move to the next one? Yes? முடிச்சிடலாம். Okay. So remaining 2 terms தான் இருக்கு. Remaining 2 sums. First one, if k minus 3 by k is equal to 5. Come on. Actually நம்மளுக்கு important concept question read பண்றதாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க ஆன்சரே எழுத முடியும். ஓகே, if அப்படினாலே suppose or given அது மாதிரி எடுத்துக்கணும். அதை நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதனால தான் அதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ifனு ஒரு டேர்ம் இருந்தாலே suppose இப்படி இருந்தா then what is the value of that? அதான் அதுக்கு மீனிங். ஓகேங்களா? if அப்படினாலே அதை நம்ம கன்ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஆனா என்ன क्वेश्चन கேக்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம given term எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லீங்களா? என்ன பண்ணோம்? x and p இருந்தது. அதுல அந்த டேர்ம் क्वेश्चन கேட்ட டேர்ம்ல கியூப்ல இருந்ததுனால டேக்கிங் கியூப் ஆன் போத் சைடு எழுதணும் இல்லீங்களா? அது மாதிரி இதுங்க என்னங்க பண்ணணும்? செம்ம சூப்பருங்க. யூ ஆல் டேலண்டட். k டேர்ம் இருக்கு, k டேர்ம் இருக்கு, ஆனா ஸ்கொயர்ல இருக்கு. இங்க பாருங்க minus 3 by k இருக்கு, அங்க 9 by k square இருக்கு. ஸ்கொயர் பண்ணும்போது so that is automatically converted to 9 by k square. Yes, அப்ப இதே டேர்ம் அப்படியே பார்த்து எழுதுனா போதும். taking square on both side. Okay, square on both side like 5 square 25. Directly I am writing. Okay, இதுக்கு என்னங்க ஆன்சர் வரும்? Yes, plus 3 square is 9 by k square minus 2 times of k into 3 by k equal to 25. ஓகேங்களா? It should be cancelled. We need only this. அப்போ 2 into 3 என்னங்க வரும்? 2 into 3 minus 2 minus 6. Right sideல கன்வர்ட் பண்ணீங்கன்னா 25 plus 6 that is equal to 31. This is for answer 31. Okay, சிம்பிளா போட்டோம் பாருங்க. ஓகேங்களா? இதை நான் திரும்ப எழுதல, ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். வெரி சிம்பிள். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட் k ஸ்கொயர் then minus 3 by k whole square. Actually the plus போட்டுக்கணும். plus 3 square is 9, k square is k square only, then minus 2 times of a into b. a minus b whole square or x minus y whole square formula. k then 3 by k. k divided by k will be cancelled. Remaining terms are minus 2 into 3 minus 6. Right side convert பண்ணனா plus 6. Already right side 25 இருக்கு. So 25 plus 6 is 31. Option A. This is correct answer. Option A. Okay. Finally the last one. Last sum. Shall we move to the next one? Last one. Yes. 10th one. If 3x minus 1 whole cube plus 4x minus 3 whole cube then 2x plus 1 whole cube then 3 times of this. இது மாதிரி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதுலயே கொடுத்திருக்காங்க பாருங்க. So here x is not equal to 1 by 3. x is not equal to 1 by 3. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த டேர்மை கம்பேர் பண்றாங்க. இந்த டேர்ம் வந்து 1 by 3 ன்னு போட்டா ஃபுல்லா 0 வந்துரும். கரெக்ட்டுங்களா? எஸ். இந்த டேர்ம் கம்பேர் பண்ணும்போது இதை பேஸ் பண்ணியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அது மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருந்தா டைரக்ட்லி யூ கேன் ரைட் த டேர்ம். இது மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் 3x minus 1 equal to
4x minus 3 or 4x minus 3 equal to 2x plus 1 எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ. அதுல இருக்கிற டேர்ம்ஸ் 2 டேர்ம்ஸும் ஈக்குவலா இருக்கும். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? எஸ், என்னங்க ஆன்சர் வரும்? கமான், ஒரே ஒரு டேர்ம் நான் போட்டு காமிக்கிறேன். 4x minus 2x, அப்ப இந்த 3 silently move to the right side. ஓகே, என்ன ஆன்சர் வரும்? 3 plus 1 is equal to 4. This is a 2x. It will be cancel, x is equal to 2. Answer for this option 2, B. Option B. Option B. இது மாதிரி ஹிண்ட் அதிலேயே கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஹிண்ட் கொடுத்தாலே அதான் மீனிங். ஓகேங்களா? சோ அதுல இருக்க ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் பண்ணுங்க, given ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? சப்போஸ் ஏதாவது ஸ்பீடா சொல்ற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சத்தமா நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. இங்க இருந்து நான் பார்க்கும்போது உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஸ்லோவா திரும்ப ரிப்பீட் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் ஆன்சர் ரைஸ் பண்ணாலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இல்ல கேட்கறதுனாலும் கேட்கலாம் அங்க இருந்து, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பேசிக் லெவல் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி 10 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சேம் கான்செப்ட் பேஸ்லயே உங்களுக்கு 5 சம்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன், தென் நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சாரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு டைம் அதிகமா எடுத்துட்டோம். ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், நம்ம டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு விடலாம் அப்படின்றதுனால தான் ஒரு 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ தேங்க்யூ. யாருக்கா டவுட் இருக்குங்களா? ப்ளீஸ், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட டவுட் இருந்தா கேளுங்க. ஸ்டார்டிங்லேயே டவுட் கேளுங்க, நோ ப்ராப்ளம். ஐ கேன் எக்ஸ்பிளைன்.